ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற காரியங்களை செய்து வருகிறது. அதிமுகவை விட தந்திரமானவர்கள் பாஜகவினர். திமுகவை வென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள், திமுகவை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் என்று திமுக தலைவர் கருணாநிதி திமுக பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார். இதை தாண்டி மதமாச்சரியங்களை கடந்து மதச்சார்பற்ற சக்திகள் மத்திய அரசாங்கத்துடைய இந்த கொள்கைகளை எல்லாம், மக்கள் விரோத கொள்கைகளை எல்லாம் எதிர்க்கிறதுக்கு அணிதிரள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார் திமுக தலைவர். தமிழ்நாட்டில் ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பாஜக போன்ற ஒரு கட்சியால் திமுகவை வீழ்த்த முடியுமா? திமுக தலைவருடைய இந்த ஒரு குற்றச்சாட்டு என்ன பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அர்த்தம் பொதிந்ததா திமுக தலைவருடைய பாய்ச்சல்? இப்படிப்பட்ட எண்ணம் பாஜகவுக்கு இருக்கிறதா? இருந்தால் அது பலிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறதா? திமுகவை பாஜகவால் வீழ்த்திவிட முடியுமா? ஒரு ஃபேக்டராக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிறதா? உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் இணைகிறார். திமுக மூத்த பிரமுகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு அப்பாவு அவர்களுக்கு தான். தொடர்ந்து மாறி மாறி ஆட்சியில் இருந்து வரக்கூடிய கட்சி முதல் இடம் அல்லது இரண்டாவது இடம், இதை எப்பொழுதுமே தக்க வைத்துக் கொண்டு தனக்கு என்று இன்னி வரைக்கும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு செல்வாக்கையும் வாக்கு வங்கியையும் தொடர்ந்து தக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. பாஜகவுடைய செல்வாக்கு என்பது இன்னி வரைக்கும் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதனது தனிப்பட்ட செல்வாக்கு இல்ல வாக்கு அப்படின்னு பார்த்தா ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆனா முதல் தீர்மானத்திலேயே இவ்வளவு பிரதானமாக பாஜகவுடைய கொள்கையை பற்றின தீர்மானம், அதே போல திமுகவே அழிக்க நினைக்கிறது பாஜக அப்படின்னு திமுக தலைவர் சொல்லும் பொழுது பல கேள்விகள் எழுகின்றன. திரு அப்பா, உங்களுடைய முதற்கட்ட பார்வையை இது சார்ந்து கேட்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில ஆட்சியில இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் வேற. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் எல்லாம் சமஸ்கிருத வார விழா கொண்டாடணும் அப்படின்னு அது ஒரு செத்த மொழி சமஸ்கிருதம். ஒரு 25,000 பேர் இந்தியா முழுதும் 125 கோடி பேர் வாழ்றதுல ஒரு 25,000 பேர் அதை பேசக்கூடிய வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மொழி. அதுக்கு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு ஒரு வார விழா கொண்டாடுறாங்க. அவங்க ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் மிக அதிகமான பேர் பெரும்பாலானோர் பேசுகின்ற மொழி இந்தியா, ஆகவே இந்திய தொடர்பு மொழியா வைக்கணும் அப்படிங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, எங்களுடைய கட்சிக்கு, எங்களுடைய இயக்கத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கறதுக்காக இந்த நிலையை நாங்க எடுக்கல. எப்போதெல்லாம் தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் ஒரு எதிரான சிந்தனை, மொழிக்கு எதிரான சில பிரச்சனைகள் சொல்லக்கூடிய இந்த விவகாரங்களே, அதாவது என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது திமுகவை அழிக்க நினைக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் என்ன சம்பந்தங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை தாண்டி நீங்க இந்த சமஸ்கிருத வாரம் அனுசரிக்கிறாங்க, இதை தாண்டி ஹிந்திய போற்றுறாங்க அப்படின்னு திமுக இந்த காமன் மினிமம் புரோகிராம் எல்லாம் அடிப்படையில மத்திய அரசாங்கத்துல பாஜக அரசாங்கத்துல அங்கம் வகித்த போது இதுல எல்லாம் வேற கொள்கை கொண்டிருந்ததா? ராஜ்நாத் சிங் வேற மாதிரி பேசினாரா? முரளி மனோகர் ஜோஷி வேற மாதிரி பேசினாரா? சமஸ்கிருத விஷயத்துல வேற நிலைப்பாட்டு கொண்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பம் நீதி கட்சி ஆரம்பிச்சு சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா தொட்டு கலைஞர் வரைக்கும் இந்த இயக்கம் இயக்கம் சமுதாயத்துக்கு சமூக ஒரு இயக்கமா தான் இது நடந்துகிட்டு இருக்கே தவிர இந்த கட்சியை ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் என்ன விஷயம் அப்படி சொல்லிடல. இதனுடைய நோக்கம் காமன் மினிமம் புரோகிராம் இருந்த போதும் கூட நீங்க சொல்லக்கூடிய இந்த இஷ்யூஸ்ல, கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ்ல, இந்த ஒரு சமஸ்கிருத விஷயத்திலேயோ ஹிந்தி விஷயத்திலேயோ அவங்க வேற பார்வையும் வேற நிலைப்பாட்டையும் கொண்டிருந்தாங்களாங்கிறதா என்னுடைய. ஆமா, கொண்டிருக்காங்களா? இப்போ இந்த ஆட்சிக்கு வந்து சொல்லிருக்காங்க. முன்னாடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால அவங்க இந்த திட்டத்தை சொல்லல. நீங்க ஆட்சியில மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வைத்த போது, அமைச்சர்களா இருந்த போது சமஸ்கிருத ஆண்டு கடைபிடிக்கப்பட்டது.
அதே நிலையில தான் முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோர் என்ன நிலைப்பாட்டு எடுத்தாங்கன்னு தெரியும். சமஸ்கிருதத்தை செம்மொழி ஆக்கணும் திமுக கோரிக்கை வச்சும் போது அன்றைய அமைச்சர் இல்ல ஆக்க முடியாது, மன்னிக்கணும், தமிழ் ஆக்கும் போது முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை முரளி மனோகர் ஜோஷி எடுத்தார். அதே தலைவர் கலைஞர் தான் திரும்ப நம்ம ஐக்கிய முன்னணி ஆட்சியில் இருக்கும்போது சோனியா அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று செம்மொழி அந்தஸ்தை பெற்று தமிழை உயிருக்கும் மேலாக நேசிக்கின்ற சமயத்தில் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப இந்த ஒரு குற்றச்சாட்டு அது ஒரு விலகத்துக்கு ஒரு காரணியா இல்ல, ஆனா இப்ப இன்னைக்கு பிரதான காரணியா இருக்கு. எப்போ நீங்க சொல்றீங்க 99 சொல்றீங்களா? 99 நாங்க வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியா இருக்கும் போது ஒரு மினிமம் புரோகிராம அப்போது இருந்த முரசொலி மாறன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே வெளிப்படையாக மிக தெளிவாக பேசிவிட்டார். நாங்கள் நாட்டு நலன் கருதி தெளிவாட்டு சொன்னாங்க. இந்த நாட்டு நலன் கருதி நாங்க உங்களோட இருக்குமே தவிர எங்களுடைய கொள்கையான சிறுபான்மையினருக்கு விரோதமாட்டு நீங்க எதுவும் செய்யக்கூடாது, தமிழ் மொழிக்கு விரோதமாட்டு எதையும் நீங்க செய்யக்கூடாது, இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது, இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை கொள்கைகள். அந்த கொள்கையிலிருந்து நாங்க ஒருபோதும் மாற மாட்டோம். அதுக்கு வாஜ்பாய் அவர்களும் பிரமாணிக்கமா நடந்து 2002 கலவரம் நடந்தது திமுக மத்திய அரசாங்கத்தில் இந்த காமன் மினிமம் புரோகிராமின் அடிப்படையில் அங்கம் வகித்த போதுதான். அப்பொழுது இன்னைக்கு அந்த மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அந்த மாநில விவகாரமாக பார்க்கப்பட்டது. அதாவது குஜராத்ல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுனாக்கி அந்த மாநிலத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்பாளர் கிடையாது. அதுக்கு எதுக்கு இந்த சப்தம் கிடையாது. ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை மத்திய அரசுல இருக்கவங்க பாத்துக்குவாங்களே தவிர மத்திய அரசாங்கம் மேல குற்றச்சாட்டு எழும்போது அந்த மாநில பிரச்சனையா பார்க்கப்பட்டது. இல்ல, அந்த மாநிலத்தில் ஒரு நடக்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் பார்ட்டி என்ன செய்ய முடியும்? அதுக்கு சட்டம் ஒழுங்கா நீங்க இப்படி நடத்துங்கன்னு சொல்லி ஆலோசனை சொல்ற இடத்துலயும் நம்ம இல்ல. நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளை தமிழ்நாடு தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு கொள்கை வகுத்து இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எதிராட்டு யாரு என்ன நினைத்தாலும் அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதை நாங்க எதிர்க்க தயங்கவும் மாட்டோம். அப்படி எதிர்க்கிற ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால இந்த மொழிக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு வந்ததா தான் நினைச்சுக்கிடுவோமே தவிர அதை எதிர்த்து நாங்கள் என்ன வந்தாலும் அதுக்காக நாங்க தயாரா தான் இருப்போம். அதனால எப்படியாவது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நசுக்கிட்டா சமூக நீதியை நசுக்கிடலாம், ஜாதி இதுகளை எல்லாம் முன்னெடுத்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்ச மொழியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அழிக்க முடியாது, தமிழகத்தையும் அழிக்க முடியாது, தமிழ் மொழியையும் அழிக்க முடியாது. தலைவர் கலைஞர் மட்டுமல்ல, இந்த இயக்கம் இருக்கின்ற வரை யாராலையும் அதை எந்த கொள்கைக்காக திமுக இருக்கிறதோ அந்த கொள்கையை அழிக்க நினைக்கிறது. அதனாலதான் இந்த ஒரு குற்றச்சாட்டை அழிக்கப்பட மத்திய அரசாங்கம் முனைகிறது. அதனால இந்த குற்றச்சாட்டை எழுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக இந்த ஒரு கொள்கையை திமுக எதிர்த்து வருகிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் எதிர்த்து வராங்க. ஆனா பிஜேபி தமிழ்நாட்டில் திமுகவை அழிக்க நினைக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் பிஜேபியுடைய ஸ்ட்ரென்த்தும் நிதர்சனமா ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு விஷயம். திமுக தலைவர் இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது பலருக்கு ஆச்சரியமும் வியப்பும் சேர்ந்தே எழுகிறது. திரு பிரகாஷ், திமுக தலைவர் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்லும் போது இரண்டு விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. ஒன்னு நீண்ட கால நலன்கள், ஒரு தற்காலிக நலன். திமுக அழிக்க பார்க்கிறது, பிஜேபி திமுகவை அழிக்க பார்க்கிறது என்கிற குற்றச்சாட்டை அவர் சொல்லக்கூடிய பேச்சு வழக்கில் அதனுடைய ஒரு புளோவில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர அதில் ஒரு முனைப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. உண்மையில் திமுகவிற்கு பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு கொள்கையாகவே நிரந்தரமாக அவர்கள் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான். உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த பகவத்கீதை இந்து என்றால் திருடன் என்று கலைஞர் சொன்னதே முன்பு சொன்னது மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து அவர் பேசும்போதுதான் அந்த விஷயத்தை இந்துக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்து என்பது இந்துக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் என்பது இந்துக்கள் இஸ் ஈக்குவல் டு பாஜக நம்ம ஒரு முடிவுக்கு அப்படி இல்ல. அதாவது மதமாற்றம் மற்ற மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு மாற்றணும், மற்றவர்கள் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதத்துக்கு மாறுவதை தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி போக்குகள் பேச்சுக்கள் வருவதுதான் கட்டாய மதமாற்ற தடை சட்டம். முன்னாடி அதிமுக ஆட்சியில் எங்கேயே வந்தது, முன்னாடி அது கொண்டு வரவும் ஒரு முயற்சிகள் நடந்தது. அப்ப அதை எதிர்த்து பேசினதுதான் ஒரு கலைஞருடைய பேச்சு. இந்து என்றால் திருடன் அப்படின்ற ஒரு பேச்சு அப்பதான் பேசினது. சோ
திமுகவுக்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகள்ல எதிர்ப்பு என்பது இருக்குது. அது அதை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா திராவிட இயக்க பிறப்பு, ஆரிய திராவிட மாயில் அவர்களுடைய கொள்கை சார்ந்த ஒரு கேள்வி எழுப்பல. இன்னைக்கு இந்த பாஜகவால் திமுகவை எப்படி அழித்திட முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானமா. பாஜகவால் திமுகவை அழிக்க முடியாது. ஆனால் அதை சொல்லக்கூடிய விதம் என்பது 2000 ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஆரிய திராவிட சண்டையின் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அவர் அதை பிரசன்ட் பண்ணியிருப்பார். அந்த சூழலில் தான் அதை பார்க்க வேண்டும். திரு கே டி ராகவன் அவர் பேச்சில் அதை சொன்னாலும் கூட திரு பிரகாஷ் அவர்கள் சொன்னது போல அவர் வைக்கக்கூடிய காரணிகளை இந்த தீர்மானம் திமுகவுடைய பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட முதல் தீர்மானமே சொல்கிறது. இன்னைக்கு முதல்ல இந்த அரசாங்கத்துடைய சில நல்ல விஷயங்களை திமுக பாராட்டினாலும் கூட தொடர்ந்து இது போன்ற சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை மினிஸ்டர்ஸ் பேசுறாங்க, எம்பிக்கள் பேசுறாங்க, மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பட்டியலிட்டு எதிர்க்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது உங்கள் மீது திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது கொள்கை ரீதியான ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது. அதாவதுங்க சர்ச்சைக்குரிய பேச்சுன்னு எது சர்ச்சைக்குரிய பேச்சு எது சர்ச்சைக்குரிய பேச்சு அல்ல என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஸ்டாம்ப் கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் திமுக எங்களுடைய எதிர்க்கட்சிகள் சொல்லுகிறார்கள். ஒரு 4 குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், 4 குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்துக்கள் 4 குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பது சர்ச்சைக்குரிய பேச்சுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், என்னுடைய குடும்பத்தில் இதை சொல்லும் பொழுது நீ அவங்க பெற்றுக்க கூடாதுன்னு சொன்னா அது சர்ச்சை, நீ பெற்றுக்கோன்னு சொல்றது ஒண்ணு சர்ச்சை கிடையாது. ஒண்ணு. இன்னொரு விஷயம், அதாவது மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசும்பொழுது எது மத நல்லிணத்தை கெடுக்கும். மரியாதைக்குரிய பிரகாஷ் சொன்னார், ஹிந்து என்றால் திருடன் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்றாரு. அப்ப அது மத துவேஷமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி மத துவேஷத்தை தூண்டுகிறதா? நம்பர் 2. நம்பர் 3, மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற நீங்க கேளுங்க, இது முடிச்சிட்ட வரேன். மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு, நீ தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள்லாம் நீங்க இந்திய திணிச்சா ஏத்துக்கவே முடியாது. அவர் சட்டமன்ற உறுப்பினர், விஷயம் தெரிஞ்சவர், சீனியர் பாலிட்டிஷியன். தமிழ்நாட்டில் இருக்கிற நவோதயா பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்ன சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளே கிடையாது. நீங்க மக்கள் கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றீங்க, அதுதான் பிரச்சனை தமிழ்நாட்டில். ஆனா நீங்க இப்ப பேசும்பொழுது நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் எல்லாத்துலயும் இந்தியை திணிக்கிறாங்க. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் நவோதயா பள்ளி உண்டு, தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது. அதனால தவறான மக்கள் மத்தியில தவறான தகவல்களை கொடுக்கறதுனால திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்த முடியும் நடக்காது. அதாவதுங்க சகோதரர் சொல்லும் போது அண்ணன் சொல்லும் போது நவோதயா பள்ளினாரு, மக்கள் கிட்ட என்ன ரீச் ஆகும்? நவோதயா பள்ளி தமிழ்நாட்டில் ஒண்ணு கூட கிடையாது. ஒண்ணு சொல்றேன். இன்னொரு விஷயங்க, நீங்க சரியா கேட்டீங்க. அதாவது அதாவது சமஸ்கிருத வாரம் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு பேசினார். உங்களுடைய இப்பொழுது இருக்கிற முக்கியமான தலைவர் TM செல்வ கணபதி இப்போ திமுக இருக்கிறாரு. அவர் 2001 பார்லிமெண்ட்ல லோக்சபால ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாரு, இந்தியாவில் சமஸ்கிருத வாரம் கொண்டாடப்படுகிறதா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. அதற்கு பதில் அளித்தது HRD மினிஸ்டர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷி பதில் அளிக்கிறார். 1967 இந்தியாவிலே அந்த ஸ்ரவண பூர்ணிமா அன்றைக்கு சமஸ்கிருத தினமாக கொண்டாடப்படுகிறது. பிறகு அது சமஸ்கிருத வாரமாக அந்த ஸ்ரவண பூர்ணிமாக்கு 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு அப்புறம் வாரமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொன்னார். அந்த ஆன்சரை அன்றைக்கு TM செல்வகணபதி இப்போ உங்க கூட இருக்கிற ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கொடுத்தார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தது. நீங்க ஏன் இரட்டை வேடம் போடுறீங்க? ஏன் ஹிப்போக்ரட்டா இருக்கீங்க? நான் உங்களை பாராட்டினா நான் நல்லவன், நீங்க எதிர்க்க போயிட்டீங்கன்னா நாங்க மதவாதியா? யார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் சீல் கொடுக்கணுமா? இது மதவாதியா? யார் மதவாதி இல்ல, யார் மதவாதி இவங்க கொடுக்கணுமா சீல்? பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிதர்சனமான சூழ்நிலை என்ன தெரியுமாங்க? தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்ல, ஒரே ப்ளீஸ் அலோ பண்ணுங்க, பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் அந்த நிதிஷ்குமார் சேர்ந்திருக்கிறாங்க. ஏன் காஷ்மீர்ல PDP மக்கள் ஜனநாயக கட்சியும் நேஷனல் கான்பரன்ஸ் 2 பேருமே தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக அதே மாதிரி அங்க அதிமுக 2 கட்சி. அந்த நேஷனல் கான்பரன்ஸ் சொல்றாரு நாம 2 பேர் சேர்ந்துப்போம், பிஜேபி வரக்கூடாது. இது நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து வந்திருக்கிற ஒரு பயம். எல்லா மாநிலங்களிலும் இது போன்ற எதிர்கட்சிகள் 2 சேரலாம். ஆனா என்ன நடந்தது? பீகார்ல வெற்றி பெறவில்லை, நேஷனல் கான்பரன்ஸ் PDP ஜெயிக்கல. தமிழ்நாட்டில் அப்படிதான் நடக்க போகுது. சகோதரர் சொல்றாங்க நவோதயா பள்ளி சொன்ன அப்படின்னு. இந்தியா முழுவதும் நவோதயா பள்ளிகளிலும் கேந்திர வித்யாலயாவிலும் CBSE பள்ளிக்கூடங்களிலும் தான் இந்த விழா நடத்துறாங்க.
இந்த விழா ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. அதுல எனக்கு மாறுபட்ட கருத்துல 67 இருந்தே இருக்கு. ஆனா இன்னைக்கு 500 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி இருக்கு அந்த விழா கொண்டாடுறதுக்கு. இந்தியா முழுவதும் நதியை இணைக்க வெறும் 100 கோடி ரூபாய் சமஸ்கிருத வார விழாவுக்கு கொடுத்திருக்கு. அப்போ ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் எது தமிழ். 100 கோடியில இணைக்க முடியுமா? தமிழ்ல எத்தனை கோடி ரூபாய், தமிழுக்கு எத்தனை ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்க நீங்க? இதுக்காக பார்லிமெண்ட்ல நீங்க எத்தனை பேர் பேசுறீங்க? தமிழுக்காகவே உயிரை விடதான் பேசுறீங்க. தமிழுக்காக திருவள்ளுவரை நாடு முழுக்க திருவள்ளுவரை கொண்டு போடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டு எம்பில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெல்லியில 7 கோடி பேர் பேசுற ஒரு மொழிக்கு நீங்க 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. இந்தியா முழுவதும் 25,000 பேர் பேசுற மொழிக்கு 500 கோடி. உங்களுடைய தலைவர் கலைஞர், உங்களுடைய தலைவர் கருணாநிதிங்கிற பேரு சமஸ்கிருத பேர் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. இல்ல இந்த கருணை பிளஸ் நிதி. தமிழும் சமஸ்கிருதம் ரெண்டுமே செம்மொழி. போன அரசாங்கமாகட்டும் இல்லாட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையாகட்டும் சமஸ்கிருதத்துக்கு தான் அதிகமாக செம்மொழிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகள்ல சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக ஒதுக்கப்படுது போன ஆட்சியிலும் கூட. திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட கேட்கிறோம் என்று திமுக தலைவர் சொன்னாலும் கூட இது ஒரு சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் மிக ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய கட்சிகள். பாஜகவுடைய வளர்ச்சி இருக்கலாமே தவிர இந்த 2 கட்சிகளும் வீழ்த்தர வல்ல ஒரு சக்தியா இன்னைக்கு அவங்க வளர்றதுக்கான ஒரு முகாந்திரம் அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இன்னும் அப்படி இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனெனில் நீங்க எங்கேயுமே இல்ல. இப்ப JNK எடுத்தீங்கன்னா 28 இடத்துல அவங்க 25 பிளஸ் ஒரு ரெபல் பிளஸ் 2 பேர் லோனுடைய கட்சிக்காரர்கள், அப்ப 28 பேர் வந்திருக்காங்க. அதாவது ஈக்குவல் டு PDP. இது இட் இஸ் a fantastic unbelievable growth. அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஹரியானால வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப 4 பேர் ஹரியானாலயோ சத்தீஸ்கர்லயோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயோ நாடாளுமன்ற தேர்தல் உட்பட பிஜேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தது. இங்க ஒற்றை இலக்கத்துல தான் பிஜேபி நாடாளுமன்ற தேர்தல் என்ன பெரிய மாய மாற்றம். மோடி அப்படிங்கிற ஒரு பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்திய தேர்தலே அப்படி இருக்கும்பொழுது வரக்கூடிய தேர்தல் அப்படி என்ன பெரிய இல்ல. ஒரு நிமிஷம். இப்ப நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் எடுத்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ஓட்டு பிஜேபி கூட்டணிக்கு வந்திருக்கு. 26% என்னதான் டிஎம்கே. பிஜேபியோட தனிப்பட்ட பிஜேபியோட வாக்கு அப்படின்னு பார்த்தா இட் இஸ் 5.5%. அது கரெக்ட். அது இண்டிவிஜுவலா இருந்தா நீங்க அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்ல சார். இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு இல்ல ஒரு நிமிஷம் சார். மை டியர் டிஎம்கே ஓட்டும் பிஎம்கே ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. அதே மாதிரி பிஜேபி ஓட்டு அவங்களுக்கும் போயிருக்கு. அப்படி தான் பார்த்தா எடுத்தாகணும். பட் மெயினா இப்ப எடுத்துட்டோம்னா இப்ப மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் குறிப்பாக இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ட இந்த பிஜேபி என்கின்றது ஒரு மிக முக்கியமான கட்சி. அது வளர்ச்சியை நமது நாட்டுக்கு தரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட. ஒரு உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் நான் கேரளா போயிருந்தேன். அங்க எனக்கு ரொம்ப கால நண்பர். அவர் அந்த ஃபேமிலி எல்லாம் அவர் எப்ப அவங்க ஃபேமிலி கிறிஸ்டியன் ஆச்சுன்னா முதல்ல கிறிஸ்டியானிட்டி எப்ப இந்தியாவுக்கு அப்ப ஆனவங்க ஒரு முண்டாடன்கள் ரொம்ப ஃபேமஸ் ஃபேமிலி. அவர்லாம் ஆரம்பத்திலிருந்து காங்கிரஸ்காரர். அவர் இப்பொழுது சொல்லுகின்றார் கேரளாவிலும் கூட எங்களுக்கெல்லாம் இங்க ஒரு இடம் கூட வரல அப்படின்னு இருந்தாலும் கூட அடுத்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை காணுகின்ற வகையிலே பிஜேபியினுடைய வளர்ச்சியானது இருக்கின்றது அப்படின்றார். அங்க எங்கன்னா கேரளால தனித்து நிற்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டிலேயே அதே நிலைமை தான் சார். இப்ப டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அது இட் இஸ் a waning பார்ட்டி. அது அதனுடைய வளர்ச்சிங்கிறது இப்ப தேய்மானத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்ப பயப்படுறாங்க ஒரு நிமிஷம். கிட்டத்தட்ட 15% மேல வாங்கினாங்க அப்படின்னீங்க. அந்த அலையன்ஸ் கூடிய பல பாட்டு கழிந்து போறாங்க. இங்க மதிமுக போயாச்சு. அதாவது போனாலும் கூட வருவாங்க. இல்ல ஒரு நிமிஷம். அந்த கட்சிகள் எல்லாம் விலகி போனாலும் கூட இந்த தனித்தன்மையின் காரணமாக நான் ஆரம்பத்திலே சொன்னபோல் இளைஞர்கள் மத்தியிலும் மத்தியதர வர்க்கத்தை மக்களையும் சேர்த்து அவங்களுக்கெல்லாம் இங்க தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் பிஜேபி. இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு எங்க பார்த்தாலும் இப்ப இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல பேசுகின்றோம். அப்பெல்லாம் மற்ற கட்சிகள்லாம் இருக்கக்கூடியவர்கள் கூட எழுத்து பேசினா கூட முடிஞ்ச பிறகு சொல்றாங்க இல்ல சார் அது கரெக்ட் தான். பிஜேபி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்தா இருக்கு. அடுத்த தடவை எல்லாருக்கும் வகையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. இல்ல அப்போ அவர்களே தயவுசெய்து நான் பேசுவதை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். அதனால இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு யதார்த்தமான நிலைங்கிறது. இன்னைக்கு பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு அதுவும் குறிப்பாக இவரை அமித்ஷாவை பார்த்து எல்லாரும் பயப்படக்கூடிய காலமாக ஆகிவிட்டது. ஏன்னா
அவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பர்சனாலிட்டி, ஒரு சாணக்கியர் என்கின்ற வகையிலே, அரசியலிலே எப்படி காய் நகர்த்துவது என்கின்ற வகையிலே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வழிகாட்டல் இங்க ஒரே ஒரு நிமிஷம் சாதாரணமா மக்கள்கிட்ட நான் பேசிக் கொண்டிருக்கேன் சார். தெருவில் போறவங்க இதுல மார்க்கெட்ல இருக்க இவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சப்ஜெக்டிவான விஷயங்கள் சார். கோயிங் பை நம்பர்ஸ், கோயிங் பை சமீபத்தில் ரொம்ப சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த தேர்தல் வரைக்கும் வெரி சாரி, இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ். நீங்க தயவுசெய்து சப்ஜெக்ட் ப்ராபர்ட்டி உங்களுக்கு இருக்கலாம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் சீயிங் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். நான் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட தயாரா இருக்கோம். எவ்வளவு பேராசிரியர்கள் பேசுகின்றார்கள். நான் பல பல்கலைக்கழகத்திலையும் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய பேராசிரியர்களோட பேசிக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் எஸ் சார், நாங்கள்லாம் இனிமே பிஜேபிக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது யதார்த்தமான உண்மை. பிஜேபி சொல்லுங்க. ஆனா அதை மெய்ப்பிக்கும் வகையில் அதுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் கொடுக்கும் வகையில் நான் உங்க கேள்வி கேட்டேன். நீங்க உங்களோட சேர்ந்ததோட பார்வையும் கொடுக்கலாம். மெய்ப்பிக்கும் வகையிலோ அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் வகையிலோ இருக்கிறதோ அப்படிங்கிற திமுக தலைவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதோ எப்படி முடியும்? இந்த ஒரு 5.5% தான் உங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்னாலும் கூட எப்படி திமுக போன்ற ஒரு ஆழமான இனி ஒரு வேரூன்றிருக்கக்கூடிய கட்சியாக திமுகவை அழிக்க முடியும்? திமுக தலைவர் சொல்லும் பொழுது அவர் சொல்ற விஷயங்களுக்கு முகாந்திரம் இருக்கிறதோங்கிற சந்தேகத்தை பல பேருக்கு இருக்கு. அப்படியே நிறைய பூச்சாண்டி எல்லாம் முன்னாலே காட்டிருக்காங்க திமுகவுக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொன்னாங்க அங்க பேசுறோம் இங்க பேசுறோம் ப்ரொஃபசர் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் பேசிப்பாங்க. அதெல்லாம் உண்மை. கிராமத்துக்கு வரணும், மக்கள் எங்க இருக்காங்கன்னு பாக்கணும். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால இருந்து பாக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போனாக்கி இங்க மதம் கிடையாது, ஜாதி தான் முன்னிறுத்தினாங்க. எல்லாரையும் ஒரே இடத்துல போய் உட்கார்ந்து படிக்க முடியாது எல்லாரும் போய். அதுக்கெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், நீதி கட்சி, இந்த சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் தந்தை பெரியார் காலத்திலிருந்து கடுமையான முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இப்பவும் பீகார்ல மாஞ்சு போய் ஒரு முதல் மந்திரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தனாக்கி கழி விட்டு யாகம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் அரசாலை பண்றாங்க. பிஜேபி பண்றாங்க. எல்லாம் இந்து மதத்துல ஒரு அமைப்பு. நான் முடிச்சது. ஆக இன்னைக்கு 1947 ஓமந்தூரார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் தான் முதல் மந்திரியாட்ட அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்து ஆலயங்களுக்குள்ள இந்துக்கள் எல்லாரும் போலான்னு சொன்னாங்க. இவங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில சொல்றதுல தலையில பிறந்தவங்க மட்டும்தான் இந்துக்கள் வச்சுட்டு இருக்காங்களே தவிர பாதத்துல பிறந்தவங்களோ பாதத்துக்கு கீழே பிறந்தவங்களோ விராட் புருஷன் என்கின்ற நீங்க கால பிறந்தவங்க சொல்றாங்க. அது தேசிய 100 ஆக்கணும் அப்படின்னு சொன்னா 5 ஜாதி ஆக்கணும். யாரு எந்தெந்த ஜாதி சொல்ல முடியல. நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்து அப்படின்னு சொன்னா குஜராத்தில் உள்ள இதெல்லாம் காஷ்மீரில் உள்ள பண்டிட்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க இந்துக்கள் இந்துக்களா பார்க்கல. இந்துக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு போனாங்கன்னா விரும்பி போகல, சுயமரியாதை இந்து ஆலயத்துல போக முடியாது, தெருவில் போக முடியாது, தலப்பா கட்ட முடியாது, பெண்கள் போட முடியாது. இப்படிப்பட்ட கேள்வி எடுத்துக்கோங்க. திமுக செய்திருக்கிறது அறிக்கைகள்லாம் வச்சுக்கீங்க. என்னுடைய கேள்வி இதன் அடிப்படையில் எப்படி திமுகவை அழிக்க முடியும்? இவையெல்லாம் மக்கள் விரோத கருத்துக்கள் அப்படிங்கிறது உடைய பார்வை. இதெல்லாம் வேறுபடுத்துமா? திமுகவை தமிழ்நாட்டில் பலவீனப்படுத்துமா? பயப்படல. திமுகவை அழிச்சிடலான்னு சொல்லி இது எப்படி திமுக அழிக்கும்? பகவத்கீதை ஹிந்து நூலாக்கு தேசிய நூலாக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து எப்படி திமுக கற்பனையில இருக்காங்கிறதான் சொல்லியிருக்கேன். ஒரு கட்சி திராவிட இயக்க கட்சி இன்னைக்கு கோவில்கள்ல வழிபடுறத, அவங்க தலைவிக்கு வேண்டி கோவில்கள்ல வழிபடுறத ஒரு திராவிட இயக்க கட்சி தன்னோட கலாச்சாரமா கொண்டு போயிட்டு இருக்கு.
ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடக்கக்கூடிய ஃபைட்ல ஆரிய கருத்துக்கள் மேல ஓங்கும் போது திராவிட இயக்கம் சின்ன பின்னப்படுத்தப்படும்ன்றதோட எடுத்துக்காட்டும் விளைவும் தான் இந்த கருத்தோட கொள்கை ரீதியா வந்து இந்த ஒரு கொள்கையை மேம்படுத்த நினைக்கிறாங்க. ஆரிய திராவிடங்கிறதே ஒண்ணுமே கிடையாது சார். நான் இப்ப ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் வந்தது என்னன்னா 60,000 வருடங்கள் இல்ல தலைப்பை பத்தி பேசும்போது இந்திய மக்களுடைய 60,000 வருஷம் எல்லாருமே ஒரே விதமான மக்கள் தான் இருக்கிறாங்க. இந்த ஆரிய திராவிட இந்த மாயெல்லாம் வெறும் மித்து என்பது அதுல பிராமணர் இல்ல, அந்த மக்கள் திராவிடர் கிடையாது. அர்த்தம் பிராமணரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பத்தி பேசுறேன். அனைவரும் அர்ச்சகராக தலைவர் கலைஞர் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாரு. அதை இந்த பாரதிய ஜனதா ஒத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுமா? எல்லாரும் ஆலயத்துல போய் அர்ச்சகர் பண்ண பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு மாதிரி சொல்லுங்க. திரு கே டி ராகவன் இன்னைக்கு உங்கள்ட்ட இருந்து கூட்டணி கட்சிகளை விலகி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார் உங்களோட வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களே அன்சர்டனிட்டி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திமுக தலைவர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டோட முகாந்திரமே அப்படிங்கிறது கழகங்கள் இல்லாத தமிழகத்தை அமைப்போம், 2 கட்சிக்கும் மாற்றாக பாஜகவை அமைப்போம் அப்படிங்கிறது உங்க தொண்டர்களுக்கு நல்லதா இருக்கலாம், உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், பிராக்டிகலா பாசிபிளாங்க. கலைஞர் அவர்கள் சொன்னதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்றத்தை அழிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அந்த கட்சி அழிச்சிக்கும். நம்ம சகோதரர் பிரகாஷ் சொன்னார், இந்து என்றால் திருடன் என்று கலைஞர் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் திருடர்கள் அதிகமா இருக்கிறார்னு அழகிரி சொல்றார். அதனால அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். இன்றைக்கு நீங்க இன்சிக்னிபிகன்ட் போர்ஸ் பிஜேபி தமிழ்நாட்டில் சொன்னா ஏன் ஒரு அரசியல் கட்சி மூத்த தலைவர் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் பிஜேபி பத்தி சொல்லணும்? பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால அதை தடுக்க வேண்டும். அது இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிறைய பேர் இப்போ பாரதிய ஜனதா கட்சி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்கணும். அவங்களுடைய உள்கட்சி தேர்தலில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை நடத்தி இருக்கிறார்கள். அதை பார்த்து பல பேர் வெளில வந்துட்டு இருக்கிறாங்க. எக்ஸோடஸ் நிறைய இருக்கு. அது பாரதிய ஜனதா கட்சி நோக்கி இருக்கிறது. அந்த பயத்தின் காரணமாகத்தான் கலைஞர் இப்படி பேசியிருக்கிறார். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க பிஜேபி அவங்க அவ்வளவு தூரம் அலோவ் பண்ணீங்க. அவங்க நான் பதில் பிளீஸ் கொஞ்சம், அதாவது நீங்க ஹரியானால ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க ஜெயிச்சீங்க அதனால அப்படின்னு சொன்னீங்க. அமித்ஷா அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த தேர்தல் அது பார்லிமெண்ட் உத்தரப்பிரதேசல அவர் போய் 6 மாசம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பிஜேபி 10 சீட், அமித்ஷா போனவங்க 73 சீட் வித்தின் 6 மந்த். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா சிவசேனா சேலஞ்ச் பண்ணாங்க, அவங்க தான் சீனியர் பார்ட்னர் சொன்னாங்க, வி மேட் இட். அது வரைக்கும் ஹரியானா போனார், 9% வச்சிருந்தோம். போன 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4 சீட் வச்சிருந்தோம். இப்ப 9% 33%, 4% ஜம்மு காஷ்மீர்ல முஸ்லிம் அதிகமாக இருக்கிற பிஜேபி அங்க வர முடியாது. நாங்க தான் இன்னைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 23%. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 19% பிஜேபி வந்திருக்குன்னு சொன்னா கூட்டணி நான் ஒத்துக்கிறேன். பிஜேபி மதவாதிக்கு அன்டச்சபிளா தானே வச்சிருந்தாங்க. ஆனா பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி உருவாக்க முடிந்தது என்பது ஒரு பாசிட்டிவான விஷயம். நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், நான் இப்படி கேட்கிறேன், எங்களுடைய கூட்டணி உருவாகிது பாருங்க பார்லிமெண்ட் தேர்தல். அது எப்போ உருவாச்சு? பார்லிமெண்ட் தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து. அதனால தமிழ்நாட்டில் என்டிஏ ஹரி எல்லாமே அப்படிதான். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்க அத்தனை பேர் வச்சுட்டாங்களா? எல்லாருமே வெளில போனாங்க. அதனால தொடருது சார். பாருங்க, அதே இருங்க ஒரு நிமிஷம். நீங்க விசிகேன்னு சொன்னா என்ன சொல்ல, எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கூட இருந்து அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், ஐ டோன்ட் கம்பேர் அவர்செல்ஃப் வித் டிஎம்கே ஏடிஎம்கே. ஆனா நாங்க எல்லாம் ஒன்னா இருந்தோம். நீங்க எந்த பிஜேபி அன்டச்சபிள் தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டதோ அந்த பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி உருவாகிறது மாத்திரம் இல்ல 72 லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், நாங்க இன்சிக்னிபிகன்ட்னா நீங்க ஏன் எங்களை பத்தி சொல்லணும்? எங்களை பத்தி நீங்க சார் ஒரு நிமிஷம். எந்த கட்சியுமே இப்ப ஜெயலலிதா அவர்கள் போறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அட்டாக் பண்ணுவாங்க, தேமுதிக கூட அட்டாக் பண்ணல. போன பார்லிமெண்ட் சட்டமன்றத்தில் பாருங்க. ஏன்னா அவங்களுடைய மெயின் எதிரி திமுக. அப்படித்தான் எல்லா அரசியல் கட்சியும் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உட்பற்ற தலைவராக சொல்லிக் கொண்ட கலைஞர் பிஜேபி டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் முன்போக்கு செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத கேள்வி நான் திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட கேட்கணும், திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்டையும் கேட்கணும்.
இந்த ஒரு குற்றச்சாட்டு ஒருவேளை திரு நெப்போலியன் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் திமுகவிலிருந்து ஏற்கனவே விலகி இருந்தவர் இன்னைக்கு பாஜக சேர்ந்திருக்கிறார். சில திமுகவினர் பாஜக சமீபத்தில் சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் கூட திமுக தலைவருடைய இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸா இருக்குமோ? நெப்போலியன் சேர்ந்ததுனால திமுகவுக்கு எந்த பாதிப்பு இருக்குதா நான் நினைக்கிறேன். இவரோட கலைஞரோட பேச்சுக்கு பின்னணியில இருக்கிறது இவங்க மிகப்பெரிய விளம்பரங்கள் பதாகைகளோடு வரக்கூடியவர்களா, அமித்ஷாவுடைய வருகையும் மற்ற விஷயங்களும் இருக்கு, மற்ற இடங்களில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் பேசிருக்கலாம். இன்னொரு விஷயத்துல இதுல அடியூன்றி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜகவிலிருந்து கட்சிகள் சிதறுண்டு திமுக முகாமுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எந்த கட்சி திமுக முகாமுக்கு வந்தது? இதுவரைக்கும் வரக்கூடிய ப்ராசஸ்ல இருக்கிறது. ஓகே, வரல, திமுகவுக்கு வரலன்னா கூட அந்த கட்சிகளை ஈர்க்கக்கூடிய விதத்தில் பாஜகவிலிருந்து பிரிந்து வரக்கூடிய கட்சிகள் பாஜக எதிர்ப்பு கோஷத்தை முன்வைத்து அவர்கள் வெளியில் வரும்போது பாமக வெளியே வந்திருக்கிறது. பாமக தெளிவா சொல்லிருக்கிறது, நான் எங்க தலைமையில தான் அணி அப்படின்னு. திமுக நோக்கி எங்க திமுகவை நோக்கி இழுப்பதற்கான ஒரு பிரச்சார யுக்தியா கூட அவர்கள் யூஸ் பண்ணிருக்கலாம். இன்னொரு விஷயம், இதுல முக்கியமான அரசியல் நிகழ்வு, நீங்க பேசுற பாஜகவினர் யாருமே அமித்ஷா உட்பட அதிமுகவை யாரும் விமர்சிக்கிறது இல்ல. அதிமுகவோடு இன்கம் டாக்ஸ் வழக்கில் கூட பாஜக கைகோர்த்து அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்துல கிடைக்காத ரிலீஃப் ஜெயலலிதா அம்மாவுக்கு இப்ப பண்ணி கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர் கோர்ட்ல வழக்கு நீதிமன்றத்தில் நான் பேசுறேன் சார். இன்கம் டாக்ஸ் இது வரைக்கும் ஒரே ஒரு ஆளு இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலங்கிறது நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். இந்தியா முழுக்கலும் ஒரே ஆளு 2013 மேத்தாங்கிறவர், அவர் டெல்லியில அவர் அடிஷனல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் 3 மாசத்துக்கு பிஜேபிக்கு இது பாஜகவிற்கு ஒரு மறைமுக பார்ட்டி திமுகவை விமர்சிக்கிறதுக்கு இணையாக பாஜக தலைவர்கள் விமர்சிக்கப்படுறாங்க. பாஜக தலைவரும் கூட பல விஷயங்கள்ல அப்படி ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்னு எந்த அடிப்படையில் நம்ம ஒரு புரிதலுக்கு வர முடியும்? ஒரு புரிதலுக்கு முதல் வருமான வரி கேஸ் இல்ல, வருமான வரி கேஸ்ங்கிறது இரண்டாவது ராமசுப்ரமணியன் இன்னொரு குற்றச்சாட்டு சமீபத்தில் திமுக தலைவர் இப்படி சொல்கிறார் பிஜேபியை நோக்கி. சில நாட்களுக்கு முன்பாகத்தான் சிபிஎம் உடைய மாநில செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் 2 திராவிட கட்சிகளும் திமுகவையும் சேர்த்து சொல்றார் பிஜேபி மீது ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு. உண்மைதான் சார். அது இப்ப சமீபத்தில் இப்ப இந்த பொதுக்குழுல தான் இந்த அளவு கடுமையான விமர்சனம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்திருக்கிறது. இதற்கு முன்பாக ஒரு விஷி வாஷி ஸ்டேட்மெண்ட் தான் இருந்தது ஒரு பெரிய அளவிற்கு. அதாவது பிஜேபியை நாம இணைந்து போய்விடலாமா, நம்ம அந்த மாதிரி ஒரு ஹிடன் அஜெண்டாவோட ரொம்ப பெரிய அளவிற்கு அஃபென்சிவா போகல. ஆனால் கலைஞர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு, அவங்களுடைய தெரிவிச்சாரு, நிலைமை பிஜேபியுடைய வளர்ச்சியாக இருக்கின்றது. இதை வச்சிருந்து நாம அதை கண்டு பயப்பட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்வது தப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி என்பது இருக்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது பாயிண்ட், அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றது என்ன பண்ற, நீங்க சொன்னது போல ஹிந்தியை பத்தி பேசுறது, சம்ஸ்கிருதத்தை பத்தி பேசு, இதெல்லாம் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பிஜேபி கிடையாது, பிஜேபி ஆட்சி திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கு. வரத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்து இதுதான் எதிர்ப்பு தத்துவம் தான் தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. இந்திய எதிர்ப்போ, ஏன்னா இவர் சொல்றது போல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். 1965 நான் மாணவனாக இருக்கும்போது இந்த இந்திய எதிர்ப்பிலே கலந்து கொண்டவன். ஆனா இன்னைக்கு அந்த இந்திய எதிர்ப்புங்கிறது யாருக்குமே இல்ல சார். ஒரு விஷயம். அப்புறம் இரண்டாவது பாயிண்ட், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பேசுறது அல்லது சம்ஸ்கிருதத்தை பேசுறது, இதெல்லாம் அதாவது வருமான வரியில உள்ள கணக்கு இது பண்ணதுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. பெரிய விஷயம் இல்லைன்னாக்கி அண்ணன் 99 இருந்து 2004 வரை வாஜ்பாய் ஆட்சி தானே இருந்தது. இது பெரிய விஷயம் இல்லாத அன்னைக்கே துறை தள்ளி இருக்கலாம்.
அது ஒரு பக்கம் அது சட்டப்படி இவங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். அந்த தெரியல சார். இப்பதாங்க சட்டத்துறை அமைச்சகம் அதெல்லாம் சொல்லிட்டு ஒண்ணுமே ரவிசங்கர்லாம் அதெல்லாம் ஒரு சம்பந்தமும் கிடையாது சார். அதே கேள்விதான் கேட்கிறேன். திமுக இருந்து ஒரு எக்ஸோடஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு யாரும் போயிட்டாங்களான்னு தெரியல. இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒரு திராவிட சிந்தனை உள்ளவர்கள் ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு இயக்கம் அப்படின்னு அறியப்படக்கூடிய திமுக இருந்து சில கட்சி உறுப்பினர்கள் சில நிர்வாகிகள் பாஜகவுக்கு போயிருக்காங்க. இதெல்லாமும் அதுக்கு பின்னாடி திமுக தலைவரோட குற்றச்சாட்டுக்கு பின்னாடி நீங்க அண்ணனும் ஒரு கருத்தை சொன்னாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்க ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைச்சு நாங்க ஒரு பெரிய அளவுல இந்த உருவாக்குனதுனால எங்க மேல திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு யானை மேல எறும்பும் யானையும் ஒரு சின்ன பாலத்தை தாண்டி போன உடனே, பாலத்துக்கு அந்த பக்கம் போன உடனே அந்த எறும்பு சொல்லிச்சான், அப்பா இந்த சின்ன பாலம் நம்ம இவ்வளவு பெரிய ஆட்களை தாங்கிக்கிட்டே அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட் வச்சிருந்தீங்க, உங்களை தாங்கி நீங்க கலைஞர் சொன்ன ஒரே மாதிரி முதல் தீர்மானமே பாஜக பத்தி போடப்படுது. பாஜக அழிக்க நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு இன்சிக்னிபிகன்ட் ஃபேக்டர் நீங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம். அதுதான் நாங்க என்ன சொல்றேன்னா, மத்திய அரசுல இருக்கு, தமிழ்நாட்டில் திமுக ஒரு கட்சி எப்படி அழிச்சிட முடியும்? எந்த அடிப்படையில் மத்திய அரசு ஒரு கட்சி அழிக்க முடியும்? மத்திய அரசு எமர்ஜென்சியில இந்திரா காந்தி காலத்திலிருந்து மத்திய அரசுகள் பல டெக்னிக்கலை பயன்படுத்தி மாநில அரசியல் வரலாறு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞர் சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்துறேன். இவர் யானை எறும்பெல்லாம் சொன்னாரு. உங்க தலைவர் கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் சுகவனம் வெற்றி பெறும் பொழுது யானை காலத்துல பூந்த எறும்பு அப்படின்னு சொன்னாரு. அதே சொல்றேன், யானையா எறும்பான்னு பாருங்க. எறும்ப பார்த்து அந்த யானையை அச்சப்பட வேண்டிய அவசியம் என்ன? அச்சப்படவே இல்ல, நினைச்சு பார்க்கல. அது தீர்மானமே பொதுக்குழு தீர்மானம் போட்டுட்டு உங்க பயம் இல்ல உங்க பயம் பிரகாஷ் சொல்றது ஒரு லாஜிக் இல்லையா? பொதுக்குழு இருக்கக்கூடிய தீர்மானம்ங்கிறது இந்த நாட்டுடைய மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை. அது விமர்சனம் செஞ்சா ஒரு பாஜக பார்த்து பயப்படுறதாகணும். நீங்க தான் ஆட்சியில் அவ்வளவு முட்டாள் நாங்க இல்ல. அப்படியான ஒரு நிமிஷம் தான் கேட்கிறாரு. அவ்வளவு முட்டாள் நாங்க இல்ல. எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை விமர்சிக்க அத்தனை உரிமையை விமர்சிக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய தீர்மானத்துல, பொதுக்குழு தீர்மானத்துல பாரதிய ஜனதா கட்சி எங்களை அழிக்க பார்க்கிறது உரையில சொல்றாரு அவர். தீர்மானத்துல சரி, கலைஞருடைய உரை அழிக்க பார்க்கிறது என்ன அர்த்தம்? அதுக்கு கண்ணில பயம் தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துல திராவிட முன்னேற்ற பேசுவது ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லாட்டி மரியாதைக்குரிய அப்பாவு போன்ற தலைவர்கள் இல்ல. நான் பேசுவது உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிற கலைஞர், அதனுடைய கட்சியினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய தலைவர், மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் சொல்றாரு எங்களை அழிக்க பார்க்கிறது. அவருடைய கண்களிலே பயம் இருக்கிறது. ஆனால் அந்த பயம் நியாயமான பயம். ஏனென்று சொன்னால் அமித்ஷா பொறுப்பேற்று அத்தனை இடங்களிலுமே அமித்ஷா நரேந்திர மோடியோட வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதாவது அமித்ஷாவை பற்றி சொல்லும் போதே அவங்க சொன்னாங்க எல்லாரும் அவரை கண்டு பயப்படுதாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். பயம் மிகச்சிறந்த தலைவர் எங்களுக்கு இருக்கிறார். மிகச்சிறந்த தலைவர் இருக்கிறார். குஜராத்ல உள்துறை அமைச்சராக இருக்கும் போது என்கவுண்டர்ல சாமானிய மக்கள் எல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில தான் இருக்கும். 10 வருஷமா அங்கதான் இருக்கும். 13 வருஷமா குஜராத் ஆட்சியில இருக்கும். சிபிஐ வழக்கு மகாராஷ்டிரா கோர்ட்ல நடந்தது. உங்க கேஸ் மாதிரி இல்ல, 2G கேஸ் மாதிரி இல்ல. உங்க மாநிலத்தில் நடந்த வழக்கு இல்ல, அது சிபிஐ வழக்கு போட்டிருந்து அந்த வழக்கு இப்ப தள்ளுபடி பண்ணிருக்கிறது. சிபிஐ வழக்கு போல 2G கேஸ் மாதிரி நினைக்காதீங்க. 2G வழக்கு மாதிரி இல்ல, 2G கேஸ் மாற்றப்பட்ட வழக்கு, சொத்து வழக்கு மாதிரி மாற்றப்பட்ட வழக்கு. மகாராஷ்டிராவுக்கு அதானிக்கு 25,000 கோடி ரூபாய் நிலம் கொடுத்தால அதே போல சிஏஜி ரிப்போர்ட் அரசுக்கு இழப்புன்னு சொல்லியிருக்கு. நீங்களும் ஒன்னும் குறைஞ்சு ஒன்னும் தப்பு பண்ணல. நீங்க இப்ப நீங்க பண்ணிருக்கீங்களா தப்பு? நீங்க அடிக்கிற அடிகள் எல்லாமே அதானி போன்றவர்களுக்கு தான் கொடுக்கறீங்க. இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்க, ஆஸ்திரேலியாவில இருந்து இங்க வரும்போது மாறன் குடும்பம்
அதானி குழுமம் வந்து மோடி குழுமம் தானே தவிர நேர்களுடைய பார்வை என்ன, மக்கள் கருத்து என்ன? திமுகவின் பாஜக எதிர்ப்பு அர்த்தம் உள்ளது என்று 24%, அரசியல் என்று 71%, யதார்த்தம் என்று 5% சொல்லியிருக்கிறார்கள். நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது, சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உட்பட பார்க்கும்போது பாஜக திமுகவை டாப்பில் செய்யற அளவுக்கோ இல்ல திமுகவை அழிக்க வல்ல ஒரு சக்தி அப்படிங்கிறதோ நியூமரிக்கலா பார்த்தா தெரியல. ஆனால் திமுக தலைவருடைய இந்த ஒரு கருத்தானது சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதுதான் இந்த நிகழ்ச்சியின் விவாத பொருளாகவும் ஆகியிருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்த 4 விருந்தினருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்ற நிகழ்ச்சியில். வணக்கம்.